ஒரு அழகிய கிராமம் இருந்தது. ரொம்ப சத்தமில்லாத, ரொம்ப பெரியதில்லாத, ஆனால் அமைதியான ஒரு கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு தனிமையான மலை இருந்தது. அந்த மலையின் உச்சியில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில்தான் ஆரா பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு இரவும் மழையாயிருந்தாலும், காற்றாயிருந்தாலும், புயலாயிருந்தாலும் ஆரா பாட்டி தன் வீட்டின் முன்னாடி ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைப்பார். அந்த விளக்கு ரொம்ப பிரகாசமில்லை, ஆனால் அணையாமல் அமைதியாக எரியும். கிராம மக்கள் பேசிக்கொள்வாங்க, யாருமே அந்த வழியாக போக மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு இந்த விளக்கு? யாருக்காகவோ காத்திருக்கிறாரோ? ஆனால் யாரும் நேராக போய் பாட்டியை கேட்கவே இல்லை. ஒரு இரவு கடும் புயல் வந்தது. மழை, இடி, காற்று, எல்லா பாதைகளும் இருளில் மறைந்து போச்சு. அந்த இரவு இளன் என்ற ஒரு சிறுவன் தன் மாமா வீட்டிலிருந்து தாமதமாக திரும்பி வந்தான். திடீர்னு வழி தெரியல, சுற்றி இருள், பயம், அழுகை. அப்போ தூரத்தில் ஒரு சின்ன ஒளி, ரொம்ப சின்னது, ஆனால் அணையல. அந்த ஒளியை அடைஞ்சா போதும் அப்படின்னு நினச்சி இளன் நடக்க ஆரம்பித்தான். சறுக்கி விழுந்தான், எழுந்தான், அப்புறம் மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இறுதியில் அவன் அந்த விளக்கை அடைஞ்சான். அந்த வீட்டு கதவை தட்டினான். ஆரா பாட்டி கதவை திறந்தாங்க. சிரித்தபடி சொன்னாங்க, வா கண்ணா, பயப்படாத, இந்த விளக்கு உனக்காக தான். உள்ளே உட்கார்ந்ததும் இளன் கேட்டான், பாட்டி, நீங்கள் ஏன் தினமும் இந்த விளக்கை ஏற்றுறீங்க? ஆரா பாட்டி மெதுவாக சொன்னார், ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் இருளில் தொலைஞ்சி இருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு வெளியே ஒரு விளக்கு வச்சுருந்தார். அந்த ஒளி தான் என்னை காப்பாத்துச்சு. அப்போ நான் முடிவு பண்ணேன், யாருக்கு தேவைன்னு தெரியாமலே நான் ஒரு ஒளியாக இருக்கணும். அடுத்த நாள் காலை புயல் போயிருச்சு. இளன் வீட்டுக்கு பாதுகாப்பாக போனான். எல்லாத்தையும் கிராம மக்களிடம் சொன்னான். அந்த இரவு ஒரு வீட்டில் ஒரு விளக்கு, அடுத்து இன்னொரு வீடு. சீக்கிரமே முழு கிராமமும் சின்ன சின்ன விளக்குகளால் ஒளியாயிடுச்சு. அந்த நாளுக்கு பிறகு அந்த கிராமத்தில் இருள் திரும்பவே இல்லை. இந்த கதை சொல்லும் விஷயம் என்ன தெரியுமா? நீ பெரியவனாக இருக்க வேண்டியதில்லை, புகழ்பெற்றவனாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரம் ஒரு சின்ன செயல், ஒரு சின்ன ஒளி யாரோ ஒருவரின் முழு வாழ்க்கையே மாற்றிடும். நீயும் ஒரு சின்ன ஒளியாயிரு, யாரோ ஒருவருக்கு அது போதும்.